சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மீனவர்கள் வசிக்கும் குடிசை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாகின. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தன. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் பின்பகுதியில் உள்ளது மோடக்குப்பம். மீனவர்கள் அதிகம் வசிக்கும் இந்த குடிசை பகுதியில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வேகமாக வெளியேறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதற்குள் வீட்டில் இருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து அருகில் இருந்து வீடுகளுக்கும் தீ மளமளவென பரவியது. மிகவும் குறுகிய பாதைகளை கொண்ட இந்த பகுதியில் தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்குள் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து நாசமாகின. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து இரவு முழுவதும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. இந்த விபத்தில் வருட கணக்கில் தாங்கள் உழைத்து சேர்த்த அத்தனை பொருட்களும் எரிந்து நாசமாகிவிட்டது எனவும், தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்திருந்தால் தீ வேகமாக பரவாமல் தடுத்திருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். குழந்தைங்களோட சர்டிஃபிகேட், ஜாதகம் எல்லாமே போயிடுது. டிகிரி முடிச்சதெல்லாம் போயிடுது. படிப்போட சர்டிஃபிகேட்லாம் போயிடுது. எங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கள் பொருள், எங்கள் வீடு, எல்லா வீடும் எங்கள் இதை சுற்றி பட்டதை அப்படியே எரிஞ்சு போயிட்டோம். கடவுள் புண்ணியத்தில், சாமி புண்ணியத்தில் எங்கள் உயிர் ஆத்மா பொழைச்சது ரொம்ப ஒரு பாடாக இருக்குது. மேலே எரிஞ்சது சத்தம் கேட்டு வெளிச்சம் தெரிஞ்சதுனால வந்து கத்துனாங்க. நான் எழுந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. எங்கள் ஆயாவை நான் எங்கள் எதுவுமே பார்க்கல, எதுவுமே எடுக்கலை. எங்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸு இது என் புக்கெல்லாம் பாருங்கள், எதுவுமே இல்லை. எங்கள் ஆயாவை மட்டும்தான் நான் தூக்கின்னு போனேன். எங்கள் அம்மா எல்லாம் கூட வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் நாங்கள் முன்னாடி வந்துருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் பிஃபோராக இங்கே இருந்திருந்தோன்னா நாங்கள் எல்லாம் சத்தியமாக செத்து தான் போயிருக்கணும். நாங்கள் எல்லாம் ஆதார் அட்டை போயிடுச்சு, கூப்பனு கார்டு போயிடுச்சு, ஆதார் அட்டை போயிடுச்சு, விதவி காசு வாங்குவோம் நாங்கள், அதுவும் போயிடுச்சு. துணிக்கிணி ஒன்றுமே எடுக்கலை. நாங்கள் பொட்டிக்கிட்டு எடுக்கலை, நகையெல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே எடுக்கலை. எப்படி கட்டத்துலேருந்து எப்படி நின்றுங்கிறேன். எப்போ நான் வயசான காலத்தில் அப்படியே நிற்கிறேன். ஒன்றுமே. இதனிடையே தீ விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து கணக்கெடுப்பில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வெடித்து சிதறி மிகப்பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளிலும் இருந்த உணவு பங்கீட்டு அட்டைகள், மாணவர்கள் படிக்கிற புத்தகங்கள் போன்ற பல்வேறு உபகரணங்கள் மொத்தமாகவே தீக்கிரையாக இருக்கிறது.